நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு போனோம்னா அவங்க நம்ம வீட்டுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருமா, இன்னும் நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம இப்போ வெளியே போகிறோம் வரோம் அப்போ வந்து நம்மளை எதனா பண்ணுறாங்களா, இல்லை நம்ம பிள்ளைங்களை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பயத்தினால இந்த ஊரே வந்து அச்சப்பட்டு என்ன பண்ணுது, ஒரு அச்சத்தில் இருக்குது. போலீஸ்கிட்டையும் போக முடியல, எங்களால் சுதந்திரமாக சொல்ல முடியல அவங்கக்கிட்ட. இங்கேயும் நாங்கள் வந்து எல்லாமே ஒரு பயந்து ஒரு பயத்தோடு நாங்கள் வாழ்ந்துனோம். எங்களால் எங்கே போய் சொல்கிறது யார்கிட்ட எங்ககிட்ட நாங்கள் முறையிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த ஒரு அச்சத்திலே இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் துணிஞ்சு இந்த மீடியா மூலிமா சொன்னால் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் மீடியா மூலிமா நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் தான் அதுக்கு மூலிமா ஆக்ஷன் எடுத்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பதிலோ, இல்லை இந்த குடும்பத்துக்கு இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் மாதிரி எங்களுக்கு கொண்டு வாங்க. இந்த பிள்ளைங்களை வந்து எல்லாமே வந்து சீர்திருத்தம் இல்லாமல் இருக்குது. குடி கஞ்சா எல்லாமே எல்லா பழக்கமும் இருக்கிற ஒரு ஊராக மாறிக்கின்னு வருது. அதுலேருந்து நீங்கள் இந்த ஏரியாவை வந்து நீங்கள் மீட்டு கொண்டு வாங்க. நான் அதுக்கு ஒரு கோரிக்கையாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நான் இல்லை இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தது அதான் சொல்கிறேன் சார். நாங்கள் எப்படின்னா ஒரு பயம் சார் எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கி சொன்னோம்னா அது யார் மூலியமாக அவங்க கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. இப்போ பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு பிளேட் போடுறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க என்ன ஆயுதம் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிறோம். நாங்கள் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு அச்சமாக தான் இருக்குது. அந்த அச்சத்துலேருந்து எங்களால் மீண்டு வர முடியல. அந்த ஒரு பயத்தினால தான் எங்களால் எந்த புகாரும் கொடுக்க முடியல, யாருக்கிட்டையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. அந்த ஒரு இதுதான் சார். என் பேர் வந்து சசிகலா, பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி. இல்லை இது மாதிரி முன்னாடி ஏற்கனவே நிறைய ஒரு டெத்துனா வந்து இந்த மாதிரி சம்பவம் இல்லை, அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு பயம், நம்ம போய் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண போனோம்னா நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை. இப்போ பேசிட்டே இருக்கும்போது நம்ம எவ்வளோ கவுன்னே இருக்க பார்க்குறோம். நம்மளுக்கு எதனா வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துப்பாங்க, போவாங்க வருவாங்கன்ற ஒரு பயம். அதனால எங்களால் எதுவும் சொல்ல முடியல. நாங்கள் துணிஞ்சு மீடியா மூலியமாக நாங்கள் வந்து இப்போ சொல்கிறோம். நீங்கள் எதனா ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தருவீங்கன்றதுல தைரியமாக இப்போ வந்து நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், நீங்கள் அதை தீர்த்து கொடுங்க, அவ்வளோதான் சார். என் பேர் சசிகலா. கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை எதிர்க்க இப்படி ஒரு ஊர் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எல்லாருமே 100% தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விழுமநிலை மக்கள், அன்றாடங்காட்சி. எல்லாரும் அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற நிலமையில் இருக்கிற இந்த மக்கள். இங்கேருந்து ஒருத்தர் படித்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அண்ணா நகர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாரு பப்ளிக் ரிலேஷனில். அவர் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு வர வழியில் இந்த ஊருக்கு இது ஒன்று தான் வழி. இதுக்குள்ளே வந்து 900லேருந்து 1200 பேர் வரைக்கும் வாங்குறாங்க. இது ஒன்று தான் வழி. இன்னும் இது குடிசை பகுதியாக தான் இருக்குது. அமைச்சரோட வீடு பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்து தெருவில் தான் கவுன்சிலர் வீடு. ஆனால் இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா கூட கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும். இருக்கப்பட்டவங்களோட வீட்டாண்ட சிசிடிவி கேமரா, அவங்களுக்கு பீட் போடுறது இல்லை போலீஸ் பூத்து போடுறது, குற்றம் அதிகமாக நடக்கிற இடத்துல அவங்க கண்டுக்கிறது கிடையாது. தேர்தலுக்காகவும் ஓட்டுக்காகவும் மட்டும்தான் இவங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. இது வந்து இங்கே கஞ்சா விற்கிறாங்க. எங்கேருந்தும் வந்தவங்க இங்கே கஞ்சா விற்கிறாங்க. வந்து கஞ்சா அடிச்சுட்டு போகிற ஒரு ஹப்பாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு இங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ சொல்லும் போது இங்கே ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, புகார் இவங்க கொடுக்கணுமா? இவங்க பயப்படுறாங்கிறது நேராக கேட்டிங்களா? நீங்களே பயப்படுறாங்க. புகார் கொடுக்கறதுக்கு ஒரு பயந்து வார நிலமை தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குதா? இது இந்தியாவா இல்லை எங்கன்னா ஆப்கானிஸ்தானில் எங்கன்னா இதில் இருக்கிறோமா? நம்ம இது சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, இங்கே காட்டு ஆட்சி நடக்குதா? புகார் கொடுக்கறதுக்கே ஒரு இனமே பயப்புற அளவில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது இதுக்கு வேறு வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. சரிங்களா? அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒன்று தான் வழி. அவர் போகிற வழியில் எதுக்குப்பா இங்கே உட்காந்து கஞ்சா அடிக்கிறீங்கன்னு அவருக்கு எதோ கேட்டிருக்காரா, என்ன விஷயம்னு தெரியல. இறங்கி வெட்டியிருக்கிறானுங்க, முகத்தில் வெட்டியிருக்கானுங்க. அவர் ஒரு பேங்க் ஸ்டாஃபு. சரிங்களா? முகத்தில் வெட்டியிருக்காங்க, வயிற்றில் வெட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் ஐசியூவில் இருந்து இப்போ இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ராயப்பேட்டைக்கு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி இந்த மக்கள் வந்து இதை வெளியில் வந்து சொல்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு தாங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இன்றைக்கி மீடியாவை வர வச்சு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக ரிஸ்க் எடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஜனநாயகத்தோட 4வது தூண் மீடியா, அதை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இதை முன்னெடுத்து இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வாங்க. இங்கே வந்து போதைப் பொருள் வந்து பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப அனாவசியமாக கிடைக்குது. இது இங்கே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதை எடுத்து இங்கே இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி அச்சத்தில் வாங்குறாங்க. ஒரு கும்பலே அச்சத்தில் இது வந்து 8 மணிக்கு நடந்துருக்குதுங்க. 8 மணிக்கு ரோட்டில் நடக்க முடியலன்ற அளவு தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இருக்குதா தமிழ்நாட்டில்? இந்த சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாதுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே, இருக்கப்பட்டவங்களுக்கும் இல்லாதப்பட்டவங்களும் ஒரே சட்டம் தான் அம்பேத்கர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இவங்களுடைய
பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரஜை வந்து இந்த நாட்டில் பயத்தில் வாழறாங்கிறது அவங்களே சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு நம்ம குழந்தைங்க ரோட்டில் போக முடியுமா, இன்னும் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து வரவங்களாம் அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இங்கேருந்து 500 மீட்டரில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன், கிண்டி J3 போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, பீட்டு வராங்க போகிறாங்க. அவங்களுக்கு இங்கே கஞ்சா அடிக்கிறது தெரியாதா, இல்லை இங்கே இந்த மாதிரி ரவுடி பசங்க உட்காந்துருக்கிறது தெரியாதா, இவங்க கத்தி வச்சு இவங்களை மிரட்டுறதுலாம் தெரியாதா? அப்போது உளவுத்துறை என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கு? இவங்க பயப்படுறாங்க சார். கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரல. ஏன் கம்ப்ளைண்ட் வந்தால் தான் இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரோட்டில் போகிறாரு, ஒருத்தர் வெட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் வரட்டும்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் உட்காருவீங்களா? பிரச்சனை நடக்கிற இடத்துல முன்னாடியே வந்து குற்றத்தை தடுக்கிறது தானே சார் காவல்துறை. அதுக்கு தானே இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதுக்கு தானே IS இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து இங்கே இருக்கிற படிக்காத மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றது தெரியல. சரிங்களா? இந்த விஷயத்தை இந்த முறை நாங்கள் கையில் எடுத்து நான் தான் வந்து மீடியா எல்லாத்தையும் வர வச்சேன். அந்த மீடியா வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஏகப்பட்ட ப்ரெஷரு. சரிங்களா? இதுக்கெல்லாம் பார்த்தாக்கா இங்கே வேலை நடக்காது. இன்றைக்கி உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். காவல்துறையை நாங்கள் தப்பு சொல்ல வரல. ஆனால் ஒரு சில காவல்துறை அவங்ககிட்டே நல்லா பேசுகிறாங்கன்னு கேள்விப்படுறோம். குற்றவாளிகிட்டே அவங்க நல்லா பேசுகிறாங்க, வந்து அவங்களோட நல்லா பழகுறாங்க. ஸோ குற்றவாளிகளுக்கு பயம்ன்றது இருக்காது. பயம் இருக்கணுங்க. அவங்க வந்து இதுக்கு மேலே அந்த பசங்க அங்கே உட்காரக்கூடாது. அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு இருக்கப்பட்டவரோட ஒரு MLA வீட்லேயோ ஒரு MPயோட பையனையோ அது மாதிரி மூஞ்சில் அறுத்துட்டு இருந்தாக்கா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கிறது நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம்னு போயிட்டுருக்கு. இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் எதாவது கேட்குறதுனா கேளுங்க. இந்த ஏரியாவை பற்றி நிறைய பிரச்சனை இருக்குது. இவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட 900லேருந்து 1100 பேர் இருக்கிறாங்க. தேர்தல் அன்றைக்கி வராங்க, இவங்களை இப்போ தேர்தல் நேரத்தில் வராங்க, கையில் காலில் ஊறாங்க, ஓட்டை வாங்கிட்டு அதோட இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே மறந்துடுறாங்க சார். ஏன் சார் இந்த இவ்வளோ பேர் மக்கள் வர இடத்துல CCTV ஃபுட்டேஜோ இல்லை தேவைப்பட்ட ஒரு போலீஸ் பூத்தை வச்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குற்ற செயலில் இருக்கிறவங்களா? எல்லாருக்கும் இப்போ பாதிக்கப்பட்டவர் வெட்டுப்பட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் பேரில் ஒரு 75 கேஸ் கூட கிடையாது. சரிங்களா? இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு அண்ணா நகர் பிரான்ச்சில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவர் சார். இன்றைக்கி அவரோட முகத்தில் அவ்வளோ பெரிய காயம். நான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் குரூப்பில். சரிங்களா? இதுக்கு காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறாங்க, ஆளுங்கட்சி என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இன்றைக்கி இங்கே இருக்கிற கவுன்சிலர் பக்கத்து தெருவில் தான் இருக்கிறாரு. அவர் வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு. பட் என்ன நடவடிக்கை என்ன? எண்ட் ஆஃப் த டேல ரிசல்ட் தானே சார் எங்களுக்கு வேணும். உங்களோட அனுதாபம் எங்களுக்கு தேவையில்ல. நாங்கள் சுதந்திரமாக பயம் இல்லாத மக்கள் வாழ்தான் சார் ஜனநாயக நாடு. இங்கே பயந்து வாழறதுக்காக இல்லை. அதுதான் புகார் தெரிவிக்கிறதுக்கே பயப்படுறாங்களே சார். ஆய்வு நடத்த வராங்கன்னா இங்கே வரல சார். ஆய்வு நடத்தலாம் இங்கே வரல. அதுதான் சார் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். தேர்தல் நேரத்தில் வராங்க சார். இங்கே இருக்கிற மக்கள் அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க யாருமே ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் இல்லை. புரியுதுங்களா? அவங்க கேள்வி கேட்கறதுக்கு, அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு, காவல்துறை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதுன்னே தெரியாது சார். அவங்களுக்கு அம்பேத்கர் நமக்கு ஆர்டிகல் 14 வாங்கி கொடுத்ததே இவங்களுக்குலாம் தெரியாது. புரியுதுங்களா? இவ்வளோ பேர் இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் போயிடுவாங்க. 19 பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஒன்று கூடத்துக்கு சட்டம் இருக்குது, கேள்வி கேட்கறதுக்கான சட்டம் இருக்குதுன்றது தெரியாது சார். இதை அவங்க ஆதாயமாக எடுத்துகிட்டு இருக்காங்க சார். இப்போ வரவங்களை கேள்வி கேட்கணும்னு சொல்கிறீங்களா? 2 நாளில் ஒரு டீம் வரும், இங்கே பிரச்சனை நடக்கும். இவங்க இந்த விஷயத்துக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறவங்க. இவங்க அமைச்சரை நிற்க வச்சு கேள்வி கேட்டுருவாங்களா? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். இன்றைக்கி நாங்கள் வந்துருக்கோம். தமிழக வெற்றிக்கழக சார்பாக நாங்கள் வந்துருக்கிறோம் சார். தமிழக வெற்றிக்கழக சார்பாக இன்றைக்கி நாங்கள் இதை வந்து இந்த விஷயம் விடக்கூடாது சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் என்கிட்ட பேசுனாங்க. மீடியாவுக்கு போவானான்னு சொன்னாங்க. இல்லை சார் அப்படி போக முடியாது. இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இன்றைக்கி 4 வருஷம் ஆகுது கவர்மெண்ட் வந்து. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் வேறு கவர்மெண்ட் வந்தது. ஆனால் 30 வருஷமாக இவங்க இங்கே இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்குது. அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு நான் வரல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாரும் கேள்வி கேட்டு தானே சார் ஆகணும். பயந்து வாங்குறாங்கன்றது அவங்களே தானே சொன்னாங்க. இப்போது புகார் கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஒரு சிட்டிசன் பயப்படுறாங்கன்னா வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா அது கவர்மெண்ட்டு? புகார் கொடுத்து பயப்படுறதுக்கு வெக்கப்படணுமா இல்லையா? வேறு என்ன கேள்வி இருக்குது?